வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைலில் ஒரு பச்சை பயிர் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பச்சை பயிர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். பச்சை பயிர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால 4 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 2 சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பச்சை பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துடும். இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பச்சை பயிர் வேகட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கறிக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் வச்சோம்னா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கம்மியான அளவு தேங்காய் சேர்த்தோம்னா போதும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், அதே தான் சின்ன மிளகாய் இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்திங்கனாலே போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் ரெடியாக இருக்குது. பச்சை பயிரும் நம்ம வேக வச்சது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. லேசாக மசிச்சு விட்டோம்னா போகிறோம். அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கரைஞ்சி வர மாதிரி லைட்டாக இது போல் மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ பச்சை பயிர் கறி நம்ம தாளித்து விட்டுருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த கறி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 4-5 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு பல் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் அந்த கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்குங்க. நிறமாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த அளவு. இப்போ எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இறக்க போகிறப்ப கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் வச்சுருக்கேன், புழிஞ்சு விட்டுக்குவோம். கடைசியாக அந்த லெமன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டான புளிப்பு சுவையோடு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளிலாம் சேர்க்கலை, அதுக்காக தான் லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான். லெமன் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விட வேணாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பச்சை பயிர் கறி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பச்சை பயிர் கறி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.